ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சாட்டின் ரிப்பனை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் சாட்டின் ரிப்பன், இந்த மாதிரி ஸ்டோனு, சிஸ்ஸர், லைட்டர், சிஸ்ஸர், ஒரு நீடில், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை வந்து நேராக கட் பண்ணிவிட்டு லேசாக அந்த இடத்த அப்படி சூடு பண்ணிட்டோன்னா பிரியாமல் இருக்கும். இப்போ இதை வந்து இதுக்கு நமக்கு எவ்வளோ மீட்டர்லாம் தேவையில்ல. இந்த ஃப்ளவரில் வந்து நமக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் நெருக்கமாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். நம்ம இது வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம செஞ்சுட்டே வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இதை எடுத்து இந்த பக்கம் வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை மடிக்கணும். இப்படி வரணும் நமக்கு. இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து இந்த பக்கத்துலேருந்து இப்படி மடிக்கணும். இப்போ இதை இப்படி மடிக்கணும். இதை வந்து இதே தான் ப்ரொசீஜர். இது ஒரே ஒரு தடவை நல்லா வாட்ச் பண்ணிட்டா போதும். இதை வந்து திருப்பி நம்ம அப்படியே ரிப்பீட்டாக பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். இந்த பக்கத்தை இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு பெட்டல்ஸ் மாதிரி வரணும். இப்படி இந்த பக்கத்தில் இருக்கிறத இப்படி மடிக்கணும். இதான் இந்த இப்படி கீழே இருக்கிறத இப்படி வச்சு ஒரு தடவை, இங்கேருந்து இப்படி வச்சு ஒரு தடவை, அவ்வளோதான். இதையே நம்ம திரும்பி ஃபுல்லாக நமக்கு இந்த பெட்டல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக வர அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். கொஞ்சம் தூரம் நம்ம செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு 5-6 பெட்டல்ஸ் வச்சுட்டு நம்ம அப்பப்போ இடையில ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ நம்ம இதை சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போது ஒரு 4-5 பெட்டல்ஸ் இப்படி வந்த உடனே சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம அப்போ தான் பிரியாமல் இருக்கும். ஒரு 5 அப்படி நமக்கு இஷ்டம் போல் ஒரு 4-5 அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இதை மடிச்சுட்டு இதை வந்து இதே மாதிரி இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக நம்ம இதை பாருங்கள், இதே மாதிரி செஞ்சுட்டே வரணும். நமக்கு எவ்வளோ வந்து இந்த சுற்றி வர்ற அளவுக்கு செஞ்சுட்டே வரணும். இப்போ நம்ம அதே மாதிரி செஞ்சுட்டே வந்துட்டு லாஸ்ட்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டுக்கு மறுபடியும் நல்லா பார்த்துக்குங்க. இதை இப்படி மடிக்கணும். அடுத்தது இதை எப்படி வைக்கணும். அடுத்தது இதை மடித்து எப்படி வைக்கணும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக நம்ம செஞ்சிட்டோம். இப்போ தேவையான அளவு செஞ்சுட்டு இப்போ நான் இதோட ஃபினிஷ் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு 30-32 இந்த இருக்குது பாருங்கள். இது 1 2 3 4 அந்த மாதிரி இருக்கிறதுல நான் ஒரு 30-32 அந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து இப்படி மடிக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி மடித்து தான் நம்ம ஒவ்வொன்றா ஒரு 4-5 பெட்டல்ஸ் மடித்த உடனே இப்படி சேர்த்து வந்து நீடில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதோட நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அப்போ இதோட நான் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறது. இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். அப்படி இப்போ இந்த எண்டும் பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த எண்டையும் வந்து நம்ம இப்படி லேசாக லைட் வச்சு இப்படி இது பண்ணிக்கணும், பிரியாமல் இருக்க. இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டு
இந்த பூ வந்து நமக்கு இப்படி வரும். ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம இப்போ இந்த எண்டையும் சேர்த்து வச்சு நம்ம இப்போ இப்படி வரும் நமக்கு. இந்த பக்கம் வச்சு ரெண்டையும் சேர்த்து நல்லா டைட்டாக நம்ம வந்து 2 நாட் போட்டுடணும் இந்த இடத்த. இப்போ நல்லா இதை சென்டரில் நல்லா சேர்த்து இதை நாட் போட்டு இப்படி கட்டிடணும். இந்த மாதிரி கட்டிட்டு இப்போ நம்ம வந்து பேக் சைடையும் அதே மாதிரி கட்டணும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இறுக்கி வச்சு இப்போ கட்டணும். இப்போ இதையும் இதே மாதிரி நம்ம இப்போ 2 இடம் நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி நம்ம இதில் வந்து எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் இதை வந்து பேக்லேயும் குத்தி ஃபுல்லாக இது ஃபுல்லாக நம்ம வந்து இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இதையும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், ஜாயின் போட போகிறோம். எல்லாத்துலேயும் கோத்துட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி பேக் சைடை வந்து இப்படி இறுக்கி கட்டிக்கணும். இப்படி நல்லா டைட்டாக இப்படி இறுக்கி கட்டிடணும். இந்த மாதிரி வரும் ஃப்ரண்ட்டில். பேக்கில் இதை நல்லா இறுக்கி கட்டிட்டு 2-3 நாட் போட்டுடணும். இதை கட் பண்ணிவிட்டு இப்படி வரும் நமக்கு வந்து. இது வந்து கோன் மாதிரி இப்படி இருக்கும். இதை வந்து லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணணும். பெண்ணு இதை நல்லா அப்படி வச்சு அமுக்கி விடணும். இப்படி இப்படி அமுக்குனா இது கிராஸாக அப்படி வரும். பார்த்தா தெரியும் நமக்கு எல்லாமே கிராஸாக இருக்கும். இப்படி அமுக்கிட்டு நல்லா அமுக்கி விடணும். இதை அமுக்கி பிடிச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இதை இது உள்ளே கொஞ்சம் க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிடணும். இதில் இப்படி க்ளூவை சைடில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஓரமெல்லாம் நல்லா க்ளூ அப்படி அப்ளை பண்ணிடணும். சைடில் பண்ணிவிட்டு இதை வச்சு நல்லா அப்படி அமுக்கணும்னா அது பிடிச்சிக்கும். இப்படி அமுக்கி பிடிச்சிக்கணும் கொஞ்சம் நேரம். பிடிச்சிட்டோம்னா அந்த க்ளூவில் போய் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம இந்த ஷேப்பு பண்ணுறது வந்து அப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். இப்படி நல்லா இதில் உள்ளே வந்து உள் சைடு வந்து நல்லா க்ளூ வச்சுக்கணும். இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம இதை வந்து நல்லா அமுக்கி பிடிச்சிருக்கணும். இப்படி அமுக்கி பிடிச்சிருந்தோம்னா நமக்கு வந்து இந்த டிசைன் வர அளவுக்கு இது க்ளூ வந்து அதில் பிடிச்சிக்கணும், நல்லா ஃபிக்ஸ் ஆகி. இப்போ நமக்கு இது வந்து செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிடிச்சிட்ட பிறகு இதில் மேலே வந்து நம்ம க்ளூவை வச்சு
நல்லா அமுக்கி விட்டுட்டு மேலே கொஞ்சம் குளூ வைக்கணும். இதில் மேலே கொஞ்சம் குளூ வச்சுட்டு இப்படி இந்த ஸ்டோன் எடுத்து இதில் சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒரு சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா கொஞ்சம் அப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த பேக்கில் வந்து இப்போது நம்ம இங்கே குளூ அப்ளை பண்ணணும். குளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபெல்ட்டு ஷீட் இருக்கும், கட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் குளூ அப்ளை பண்ணி கிளிப்பை வந்து நம்ம இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அமுக்கி விட்டோம்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த ஷேப்பில். இப்படி இந்த நூல் தெரியாமல் ஃபுல்லாக இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்தமாரி ஒரு அழகான சாட்டின் ஃப்ளவர் கிடைக்கும். இந்த ஃப்ளவர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.